சபரிமலை ஐயப்பன் அன்னதான பிரியராக இருப்பதால் சபரிமலைக்கு செல்பவர்கள் கட்டாயம் அன்னதானம் செய்து அந்த ஐயனை தரிசிப்பது சிறப்பு. பொதுவாக அந்த ஐயனை மாலை போட்டு மலையேறி தரிசிக்கும் போது செல்லும் வழியில் நவதானிய தூள்களை தூவி அல்லது பச்சரிசி வெல்லம் கலந்த கலவையை அந்த வனத்துக்குள் தூவிவிட்டு கொண்டு செல்வது என்பது பாவங்களை போக்கக்கூடிய சக்தி என்பது அபரிதமாக உங்களுக்கு கொடுக்கும் அமைப்பு என்பது உண்டு. அதேபோல உங்களுடைய ஜோதிடர் அதிகப்படியான பாவங்கள் இருக்கிறது என்று உங்களுடைய ஜாதக ரீதியாக கூறியிருந்தால் இந்த சபரிமலை செல்லும்போது வனத்தினுள் துளசி விதைகளை தூவி சென்று மனிதர்கள் கால்படாத இடத்தில் துளசி இலை முளைப்பது போல் தூவி செல்வது உங்களுடைய பெருவாரியான பாவங்களை நீக்கித் தரும். சுபம்.